மன்னிச்சிருமா. ஏண்டி அந்த மனசுல இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடி? செத்து போடி, போ போய் செத்து தொலை. அம்மா, எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏய், உன்னை இந்த வயித்துல சுமந்ததுக்கு வெக்கப்படுறேன்டி, நான் வெக்கப்படுறேன். ஏங்க இல்லை, நீ எதுவும் பேசாத. என் புள்ள என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, போ வெளியில முதல்ல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். அம்மா, நான் போறேன், நான் போறேம்மா. இதுக்கு மேல நான் இங்க வர மாட்டேன். ஏய், உன்னை யாரும் இங்க கூப்பிடல. எங்களுக்கு உனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாடி. அம்மா, அங்க பாரு, அந்த பொண்ணை கொஞ்சம் பாரு. மாமா, என்ன சொல்றீங்க? அவளா? ஆமா, அவளைத்தான் நானும் சொல்றேன். நம்ம குடும்பத்து மரியாதையையும் மகாவோட மரியாதையையும் காப்பாத்தணும்னா ராம் அந்த பொண்ண இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணி ஆகணும். மாமா, சித்தி என்ன கொன்னுடுவாங்க. உன்னை கொல்ல மாட்டா, செத்து போவா. மாமா, ஆமாட்டா, அவ நினைச்சது நடக்கலனா மூச்சடைச்சு வீசிங் வந்து செத்து போவா. பரவாயில்லையா? அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? வேற வழி இல்ல. மகாவோட மானத்தையும் உயிரையும் சேர்த்து காப்பாத்த இதான் ஒரே வழி. நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். இது பாருடி சீதா, உன் அக்கா கதை முடிஞ்சு போச்சு. நாங்க எல்லாரும் தலை முழுகிட்டோம், நீயும் தலை முழுகிடு. ஏம்மா, என்ன பண்ண சொல்லுற? என்ன மாமா, மாமா, மாப்பிள்ளையோட மாமா உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ பேசணுமா? என்னவா? தெரியலையே, வந்து என்னன்னு கேளுங்க. அக்கா, நீயும் வாக்கா. என்னத்த பேச சொல்ற நீ? வா, வந்து என்னன்னு கேளு. வாங்க மாமா. இப்படி அவமானப்பட்டது பத்தாதா? எப்படி எல்லாத்துக்கிட்டையும் மோத காட்டுவேன்? என்னத்த பேச? என்ன செய்ய சொல்லுத? என்னங்க பண்றது? வாங்க. என்னன்னுதான் போய் கேளுங்களேன். இதை எங்க மானத்தை காப்பாத்தணும். காப்பாற்றுவோம். வயசாயிட்டுமா.
கெட்டி மேளம் கெட்டி மேளம். சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? பசி இல்ல, வேண்டாம். அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது முடியாம போச்சு. அப்பா என்ன வெறுத்துட்டாரு. அழாத மது. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது தப்பு இல்ல. கோவம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆனா நிச்சயமா அவங்க உங்க 2 பேரும் ஏத்துப்பாங்க. சூர்யா, போய் ரெஸ்ட் எடுங்க. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போங்க. இல்ல மகா, அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டாப் இட். எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நான் பார்த்த பொண்ணு இவ கிடையாது. இவளையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ராம் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். ஏத்துக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏய், இவளை எனக்கு பிடிக்கல. இவ பக்கத்துல நிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என் வீட்டுக்குள்ள வரதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இவளை வெளியே போ சொல்லு. நான் விரும்பாத எந்த பொருளுக்கும் இந்த வீட்ல இடம் கிடையாது. இவள முதல்ல வெளியே போக சொல்லு. போக சொல்லு இவள. என்ன யோசிக்கிறா? இவள போ சொல்லு. அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வச்சுட்டு போ சொல்லு. ஹலோ. யோ, உன் கிரிமினல் புத்தியை என்கிட்டயே காமிச்சிட்டல. மகா, யார் பேசுறது? போன் எடுக்கும் போது யாருன்னு தெரியல. ஆனா பணக்கார பையனை மட்டும் ஏமாத்தி தாலி கட்ட தெரியுதுல்ல. யோ, ராமோட சித்தி மகாலட்சுமி பேசுற. அம்மா, எங்களுக்கு காட்டுனது ஒருத்திய,
தாலி கட்டி அனுப்புனது இன்னொருத்திய. நீ போலீஸ்காரனா இல்ல 1ஆம் நம்பர் ஃப்ராடா? என்ன சம்பந்தி, என்ன பேசுறீங்க? சம்மந்தின்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாருக்கு யார் யா சம்மந்தி? யோ, என்னையா நடந்துச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னா, நடந்தத பத்தி எனக்கு கவலை இல்ல, நடக்க போறத நீ தெரிஞ்சுக்கோ. திருட்டுத்தனமா பிளான் பண்ணி சென்டிமெண்டா பேசி ராம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு இங்க அனுப்பிச்சல. உன் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, உன் பொண்ணு வாசல்லையே நிக்கிறா. மரியாதையா வந்து அவளை கூட்டிட்டு போ. ஒரு அழகான பொண்ணதான் நாங்க சம்பந்தம் பேச வந்தோம், இப்படி ஒரு அசிங்கமான வேலைக்காரியா இல்ல. எனக்கு தெரியாதும்மா. எங்க மூத்த பொண்ணு மது லவ் பண்ணது எங்க யாருக்குமே தெரியாதும்மா. எங்களுக்கு தெரியாதும்மா. தெரிஞ்ச நாங்க எப்படி அந்த பெத்த பொண்ணு லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியாதா? நீதானே அவளை பெத்த, நீதானே அவளுக்கு அப்ப. என்னம்மா, தெரிஞ்சிருந்தா எப்படி நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பேன்? யோ, உனக்கு தெரியுமா தெரியாதாங்கறதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. வந்து அவளை கூட்டிட்டு போ. எங்க வீட்டு வாசல்ல கூட இவ நிக்க கூடாது, அதுக்கு கூட இவளுக்கு தகுதி இல்ல. என்ன நீங்க ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படியா பேசுவாங்க? மரியாதையா வந்து உன் பொண்ண கூட்டிட்டு போ, இல்ல செக்யூரிட்டிய விட்டு அவளை கேட்டுக்கு வெளியில துரத்திடுவேன். அம்மா, இங்க பாருங்க, என் பொண்ணை கட்டிக்கிட்ட சொல்லி உங்க வீட்டு வாசல்ல நான் வந்து நிக்கல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதும்மா. வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டது நீங்க தான். வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யோ, உன்கிட்ட எனக்கு நீ பேச்சு? வந்து இவளை கூட்டிட்டு போ. என் தகுதிக்கெல்லாம் உன்கிட்ட பேசுறதே அசிங்கம். ஃப்ராடு. கோபத்துல வார்த்தை விடாதீங்க. உன் நிலைமை தெரிஞ்சு எங்களை சும்மா இருக்க சொல்றியா? நாங்க உடனே கிளம்பி வாரம்மா, நீ தைரியமா இருமா. சொன்னா கேளுங்க, நீங்க யாரும் வர வேணாம். நீங்க வந்தா உங்களுக்கு மரியாதை இருக்காது. என்னைய பார்த்தவே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. என் மேல இருக்கிற கோவத்துல உங்களை மரியாதை இல்லாம பேசிடுவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. நீங்க வர வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவங்க மரியாதை யாருக்கு வேணும்? பணச்சாட்சியே இல்லாம இப்படி உன்னை கொடுமைப்படுத்துறாங்க. சும்மா இருக்க முடியுமா? வேணாம் சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி. வர வேணாம், வர வேணாம். சீதா, மாப்பிள்ளை என்னமா சொன்னாங்க? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஐயோ, என் பொண்ணுக்கு சித்திரவதை கொடுக்காங்களே கடவுளே. அம்மா, உடனே கிளம்ப, நம்ம போய் சீதாவை கூட்டு வந்துடலாம். சரிங்க. எப்பா, வேணாம்ப்பா, இது ஏன் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க வர. தாலியோட வாசல்ல நிக்கிறாளே, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? இல்லல்ல, நீ தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்த. தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவள சித்திக்கு பிடிக்கலனா தெருவுல நிக்க வைப்பியா? சித்திக்கு இவ்வளவு பயந்தவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன்னு உன் சித்தி கிட்ட நீ கேட்டிருக்கணும். ஏன் கேக்கல? ஏன் கேட்காம தாலி கட்டின? சொல்லு. தப்புதான். அந்த சிச்சுவேஷன்ல என்னால எதையுமே யோசிக்க முடியல. சரி, உன் தங்கச்சி அஞ்சலிக்கு இப்ப இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? உங்களுக்குனா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குனா ஒரு நியாயம் இல்ல? அவ உன் பொண்டாட்டி,
அவ அழுதாலும் சிரிச்சாலும் அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. மனசு ஏத்துக்கிற வரைக்கும் தான் அழகுங்கிறது பெரிய விஷயமா தெரியும். நல்ல நட்புக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி அழகு அவசியமே கிடையாது. முகத்தை பார்த்து பார்த்து வாழறதில்ல வாழ்க்கை. அன்பு காட்டி நேசிச்சு பேசி சிரிச்சு விட்டு கொடுத்து ஏங்கி தவிச்சு மனச மாத்தி உயிர்ல கலந்து வாழறதுதான் அழகான வாழ்க்கை. இதுல அழகுக்கு எங்க இடம் இருக்கு சொல்லு? நீ கட்டின மஞ்ச கயிறை நம்பி பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு உனக்காக கண்ணீரோட வெளியே காத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை விட்டுறாத ராம். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா அவளை உள்ள கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்து. உங்க அப்பா சித்தப்பா மாதிரி தைரியமே இல்லாத வாழ்க்கையை நீ வாழாத. என்ன யோசிக்கிற? அவ நீ சொன்னாதான் போவாளாம். எனக்கு தாலி கட்டினவரை வந்து சொல்ல சொல்லுங்க, நான் போறேங்கிறா. போய் சொல்லு, நான் ஆம்பளை இல்ல, நான் சித்தி புள்ள, சித்தி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு போய் சொல்லு. இன்னும் தேவைப்பட்டா கால்ல விழுந்து கெஞ்சி போக சொல்லு. என்ன பாக்குற? வா. நீ பண்ண தப்பு இப்ப வாசல்ல நிக்குது. போமாட்டேன்னு அடம் பிடிக்குது. என்ன பண்ண போற இப்போ? சந்தோஷமா அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சம்பந்தமே இல்லாம என்றாகி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? நாம தானே. அதுக்காக என்னடா பண்ண சொல்ற? நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கும் மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. நான் ஆசைப்பட்டதை விட்டு கொடுத்தேன். என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி சீதாவை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். இது எனக்காக பண்ணல, நம்ம குடும்பத்துக்காக பண்ண. சீதாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. வேண்டான்னு சொல்லி அழுதா. இந்த கல்யாணம் எனக்காகவும் நடக்கல, வாசல்ல நிக்கிற சீதாவுக்காகவும் நடக்கல. இதுல என்னோட சுயநலம் எங்க இருக்கு? இப்ப என்னதான்டா சொல்ல வர? நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல வந்தேன். இவன் என்ன சொல்றான் அர்ச்சனா? என்ன பேசுற ராம்? மகாவை கேட்காம நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? இல்லன்னா நடக்குமா? Dress வாங்கணும்னா கூட எங்க வாங்கணும், என்ன கலரு, என்ன பிராண்டுன்னு சித்திய கேப்பல, கேட்டுதானே வாங்குவ. தாலி கட்டவான்னு கேட்டியா? கேட்டியாடா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த தைரியத்திலடா தப்பு பண்ணலன்னு சொல்றேன்? சரி, நான் தான் தப்பு பண்ணேன். அந்த பொண்ணு இதுக்கு வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய பாவம் பண்றோன்னு புரியுதா உங்களுக்கெல்லாம்? இங்க பார், இந்த குடும்பத்துல உன்னோட விருப்பம் என்னோட விருப்பம்னு தனித்தனியா எதுவும் இல்ல ராம். மகாலட்சுமி என்ன விரும்புறாங்களோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கணும். மகாவை மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். மகா உத்தரவு இல்லாம வாசப்படிய தாண்டி அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. நில்லுங்க. ஏய், அறிவில்லை உனக்கு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போற. சொல்லுங்க, இத நீங்க தானே கட்டினீங்க? நீங்க கட்டின தாலி தானே இது? நீங்க எனக்கு தாலி கட்டினதுனால நான் உங்க பொஞ்சாதி. நீங்க எங்கன இருக்கீங்களோ அங்கனதான் நானும் இருப்பேன். நான் இங்க இருக்க முடியாதுன்னா நீங்களும் இருக்க கூடாது. ஏன் கூட வந்துடணும், முடியுமா? நான் இந்த வீட்ல உங்க கூட இருக்கணுமா, இல்ல நீங்க எங்க வீட்ல இருக்கணுமான்னு
நீங்க தான் முடிவு எடுக்கணும். அம்மா, எடுத்து பேசு. அம்மா. அம்மாவா? அம்மான்னு எப்படி உன் வாயால என்ன கூப்பிட முடியுது? எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? எங்க கிட்ட எதையும் சொல்லாம சாதிச்சுட்டல்ல? அம்மா, நான் சொல்லணும் தாம்மா நினைச்சேன். போதும், நிறுத்துடி. அதான் சொல்லிட்டியே, இன்னும் என்னடி இருக்கு சொல்றதுக்கு? அந்த மனுஷனை உயிரோட கொண்டுட்டியேடி. பாவி பாவி. மான மரியாதை எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் கொண்டுட்ட. இப்ப அப்பா ஒரு நடப்பனமா தான் இருக்காரு. நீ நல்லா ரெடி, நல்லா இரு. அம்மா. ஏய், நீ எதுக்கடி அழுவுற? நாங்க அழுது சாகணும். உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நாங்கதே அழுகணும். அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. நீங்க அழக்கூடாது. அம்மா, யார் பேசுறா? யாரு? என்னாச்சு? அவதான் செத்து போயிட்டான்னு சொன்னோம்ல, அவகிட்ட பேச்சு என்ன கிடக்கு? நமக்கும் அவளுக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிட்டுக்குருவி மாதிரி என்னையே சுத்திக்கிட்டு இருந்தபடி என் பொண்ணு சீதா என்ன பெத்தோடி. அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. ஓ மூத்த பொண்ணு அக்கா அக்கான்னு காலடியிலே சுத்திக்கிட்டு இருந்தவள ஒரே அடியே கொன்னுட்டா. ஆமாடி, கொன்னுட்டு போயிட்டாடி. அவகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு கிடக்க. இல்லைங்க, கோவத்துல திட்டு. பேசாதடி. அவ என் மானத்தையும் வாங்கிட்டு போயிட்டா. என் மானத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணு சீதா. எனக்காக தாலி கட்டிக்கிட்டு போனாடி. என் பொண்ண வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு ராத்திரி பூரா வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணமான அந்த பாவிக்கிட்ட நீ நலவை விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா? என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட ஒரு தகுதி வேணும். எனக்கு சரிக்கு சமமா உட்கார பாக்குறியா? கொன்னுட வேண்டி.
என்ன ராம் இது? ஏய் உள்ள போ. வாங்க. கைய விடு. விடுன்னு சொல்றேன்ல. நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. புது பொண்டாட்டி சாப்பிட்டாலா இல்லையாங்கிற ஒரு கவலையே இல்லையா? சேர்ந்துதான் சாப்பிடணும். வாங்க. விடுன்னு சொல்றேன்ல. நைட்டு புள்ள ஒத்த கால்ல நின்னேன். பயங்கர பச்சி. என்னங்க? நான் சாப்பிடணும். வாங்க. ஏய், என் அண்ணன் கைய விடு. இவரு ஏன் புருஷன். ஆளுக்கு பேச்சாதீய. அப்புறம் நான் கண்டபடி ஏசிருவேன். நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எனக்கு இஷ்டமான்னு கேட்கணுமா வேணாமா? கேட்கல. உங்க அப்பாவுக்காக தான். அந்த ஆம்பளை கௌரவம் போகுதேன்னு துப்பாக்கியை எடுத்து சுட்டுக்க போனாங்க. உடனே இந்த ஆம்பளை அவரு கௌரவத்தை காப்பாத்த ஏன் கழுத்துல தாலி எடுத்து கட்டினாங்க. உங்க கௌரவத்துக்கெல்லாம் நான் தான் பலியா? இது எனக்கு தேவைதான். உன்னால என் வாழ்க்கையே போச்சு. என்னது? உங்க வாழ்க்கை போச்சா? என் வாழ்க்கை தான் போச்சு. என் அக்கா ஓடி போனா அவகிட்ட போய் கேளுங்க. என் கழுத்துல எதுக்கு தாலி கட்டினீங்களா? உங்க குடும்பத்தை பத்தி தெரியுமான்னு கேக்கியே. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியுங்க? நான் என்ன ஆடா இல்ல மாடா கழுத்துல கைத்த கட்டி ஓட்டிட்டு போறதுக்கு? எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு யோசிச்சு பெருமைப்பட்டுட்டு கிடைக்கலே. யாருக்கு வேணும் உங்க பகட்டு வாழ்க்கை? இப்படி இருந்தேன் தெரியுமா? எங்க ஊர்ல ராணி கணக்கா இருந்தேன். ஒரு வேலைக்காரிய விட கேவலமா உங்க சித்தி என்ன நடத்துறாங்க? என் அப்பனும் என் அம்மையும் என்ன எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் என்னெல்லாம் கனா கண்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒத்த வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? குட்டி குட்டியா அம்புட்ட ஆசை இருக்கு என் மனசுல. அது ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் என்ன பத்தி? ஒரு சுக்கும் தெரியாது உங்களுக்கு. தாலிய கட்டி என்ன அழ வச்சிய. உங்களை நம்பி வந்தவள ராத்திரி முழுக்க வாசல்லையே நிக்க வச்சு விடிஞ்சதும் என் சித்திக்கு பிடிக்கல போங்கிறீங்க. நீங்க வா நான் வரத்துக்கும் போ நான் போகிறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என் அக்கா மேல ஆசைப்பட்டு எனக்கு தாலி கட்டினியலே, அவளை நினைச்சுக்கிட்டு என் கூட வாழ்வியலா? எதுக்காக எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க? மகா, இனிமே உனக்கு நிம்மதியா இருக்காது. எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு காலம் முழுக்க நீ இப்படிதான் நிம்மதி இல்லாம அலையணும். அம்மா, அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்னக்கா? அம்மா, ராம் சார அவர் ரூம்ல படுக்க கூடாது, மாமா ரூம்ல போய் தூங்குன்னு மகாமா மிரட்டுறாங்க. ஏன் என்னவா? நீ
நீங்க எதுக்கு வெக்கப்படுறீங்க? உங்களுக்குள்ள எதுவும் நடக்க கூடாதுன்னு தான். என்ன நடக்க கூடாது? போங்கம்மா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பீங்க. வழிவிடு, எங்கன்னு போறிய? அதுதானே உங்க ரூம். வழிவிடு. உங்க ரூமுக்கு போய் படுங்க. தேவையில்லை, நீயே போய் படுத்துக்கோ. நான் தனியா தூங்குனதே இல்ல. எப்பவுமே அக்கா கூட தான் படுத்துப்பேன். இல்லனா அப்பா அம்மா ரூம்குள்ள போய் படுத்துப்பேன். புது இடம், தனியா எப்படி தூங்க முடியும்? பயமா இருக்கு.